أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே, எம்முடைய வாராந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சென்ற வாரம் அல் மஸ்ஜித் நபோயிலே அஷேக் அஹ்மத் தாலிப் அவர்கள் மூலமாக நடாத்தப்பட்ட இப்திலா உல் முவஹிதீன் அல் முத்தகீன் இஸ்திஃபா வ தம்கீன், இறையச்சமுள்ளோர்கள், ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இறைவனை ஒருமைப்படுத்துவர்களுக்கான சோதனை என்பது அவர்களிலிருந்து சிறந்தவர்களை தெரிவு செய்கிறது, அவர்களுக்கு நிலையான ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது என்ற தலைப்பிலே ஆற்றிய ஹுத்துபா பேருரையின் மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே, ஷேக் அவர்கள் ஆரம்பமாக இறைவனை புகழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் கூறிவிட்டு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு நசீஹத்தும் வசியத்தும் செய்யக்கூடிய வசனங்களை எல்லாம் ஓதி காண்பித்துவிட்டு தன்னுடைய உரைக்குள்ளே நுழைகிறார்கள். முதலாவதாக அல் குர்ஆனிலே இறைவன் சில வசனங்களை குறிப்பிடுகிறான். وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை பகைவர்களாக, எதிரிகளாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான். யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா. அவர்கள் அழகான டெக்கரேட்டான ஒரு வேர்ட்ஸ், அழகான வார்த்தைகளை, மக்களை ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளை இரகசியமாக அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொள்வார்கள். வலவ் ஷாஅ ரப்புக மா ஃபஅலூஹு ஃபதர்ஹும் வமா யஃப்தரூன். அல்லாஹ் மட்டும் நாடி இருந்தால் அவர்களால் அப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளையோ, மக்களை கவரக்கூடிய வார்த்தைகளையோ இந்த ஷைத்தான்களால் பேசியிருக்க முடியாது, செய்துவிடவே முடியாது. ஃபதர்ஹும், அவர்கள் விட்டு விட்டிருப்பார்கள். அதே போன்று இவர்கள் ஏன் இந்த வார்த்தைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள்? அழகான வார்த்தை, பொய்யான வார்த்தை, மக்களை ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளை ஏன் இந்த ஜின்களில் இருக்கக்கூடிய, மனிதர்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், வலிதஸ்கா இலைஹி அஃஇதத்துல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা. மறுமை நாளை நம்பாதவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் இவர்களை பின்பற்றும். வலியர்தௌஹு வலியக்தரிஃபு மா ஹும் முக்தரிஃபூன். அதே நேரம் அவர்களை பின்பற்றுவது மட்டுமல்ல, அவர்களை பொருந்திக் கொள்ளும். யாரெல்லாம் மறுமை நாளை பயப்படவில்லையோ இவர்கள் தான் இந்த ஷைத்தான்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி ஏற்று இவர்களை பின்பற்றுவார்கள், இவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே பொருந்திக் கொள்வார்கள். அதே போன்று இவர்கள் சொல்வதை போன்று நாங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தனது குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். இதற்காக வேண்டித்தான் இந்த மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கக்கூடிய சில ஷைத்தான்கள் நபிமார்களுடைய எதிரிகளாக பார்க்கப்படக்கூடியவர்கள் மக்களுக்கு மத்தியில் சில அழகான ஏமாற்றுகரமான வார்த்தைகளை கொண்டு போடுவார்கள் என்பதாக இறைவன் கூறுகிறான். பின்பு தொடர்ந்து கூறக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வசனம் விழித்து கூறுகிறது, அஃப கைரல்லாஹி அப்கி ஹகமன். அல்லாஹ் இல்லாத வேறு ஒருவரை கியாமத் நாளுடைய ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக நான் எடுத்துக்கொள்வேனா? எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். வஹுவல்லதி அன்ஸல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா. உங்களுக்கு இந்த வேதத்தை மிக தெளிவாக இறக்கி வைத்தவன் அல்லாஹ் தான். இந்த அல் குர்ஆனில் எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் மிக தெளிவாகவே இருக்கிறது. வல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப். இதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டதோ, யகூதிகளாக இருக்கட்டும் அல்லது நசாராக்களாக இருக்கட்டும், இவங்க அனைவருக்கும் தெரியும், யஅலமூன அன்னஹு முனஸ்ஸலும் மிர் ரப்பிக். இந்த அல் குர்ஆன், பரிசுத்தமான வேதம் இருக்கிறதே, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது தான் என்று அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும் என்பதாக அல் குர்ஆன் வசனம் குறிப்பிடுகிறது. ஃபலா தகூனன்ன மினல் மும்திரீன். நீங்கள் என்ன செய்ய வேணாம், இந்த விஷயத்துல சந்தேகமே கொள்ள வேணாம், அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் இந்த அல் குர்ஆன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கா வ அத்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நீதத்தாலும் சரி, உண்மையாலும் சரி பரிபூர்ணமானது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லா முபத்திர லிகலிமாத்தி. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றி அமைப்பதற்கு குர்ஆன் வசனங்களிலிருந்து ஒரு எழுத்தை, ஒரு ஹர்ஃபை சேஞ்ச் பண்றதுக்கு யாருமே கிடையாது, யாருக்கு ரைட்ஸும் இல்ல, அவரால் முடியவும் முடியாது என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே கூறுகிறது. வஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நன்கு கேட்கக்கூடியவன் என்பதை திரும்பவும் இறைவன் இந்த வசனத்திலே உறுதி செய்கிறான்.
அதே போன்று இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அதிகமான மக்களை பின்பற்றுவதன் மூலமாக யுதில்லூனக்கும் அன் சபீலில்லாஹ், அப்படி நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் திசை திருப்பி விடுவார்கள். இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் மார்க்கம்டா என்ன, சரியான சிந்தனை சரியான கொள்கைண்டா என்ன. பாருங்க, அதிகமான மக்கள் இதைத்தானே செஞ்சுட்டு வராங்க, நாங்களும் செஞ்சுட்டு போவோமே. அப்ப அவ்வளவு காலமும் அதிகமானவர்கள் செய்தது பிழையா என்று கேட்டால் அல் குர்ஆன் சொல்லுகிறது, அதிகமான மக்களை பின்பற்றுவது என்பதை உங்களை சில நேரங்களிலே இறைவனுடைய பாதையை விட்டு அப்படியே வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும், அப்படியே வேறு வழியிலே சேர்த்து விடும். எது சரி என்பதை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. அதிகமான மக்கள் வெறும் அவங்களுடைய எசம்ஷன், அவங்களுடைய கெஸ், வெறும் சிந்தனை, அதாவது இப்ப எண்ணங்களை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இது அப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் என்று எண்ணங்களை மட்டுமே அதிகமான மக்கள் பின்பற்றுகிறார்கள். சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் பின்பற்றவில்லை. வைன்ஹும் இல்லா யஹ்ருசூன், இப்படி எண்ணங்களை பின்பற்றி பின்பற்றி அவர்கள் அந்த சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறார்கள். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு மை யதில்லு அன் சபீலி வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததி, யார் வழிகேட்டில் இருக்கிறாங்க, யார் சரியான பாதையில் இருக்கிறார்கள் என்பதை இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அவ்வாறே பார்க்கிற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு இதற்கு முன்னால் வந்த நபிமார்களை பின்பற்றியவர்களுடைய நிலைமை என்ன, அதே போன்று நபிமார்களுக்கெல்லாம் யார் எதிரிகளாக பகைவர்களாக இருந்தார்களோ இவர்களுடைய நிலைமை என்ன என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே கூறுகிறது. இதா அக்பர ஃபஹபருஹு சித்க், அல்லாஹ் ஒரு விடயத்தை சொன்னால் அந்த விடயத்திலே உண்மை இருக்கிறது. வைதா ஹகம ஃபஹக்முஹு அல் அத்ல், ஒரு சட்டத்தை இறைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு விதியாக்குகிறான் என்று சொன்னால் அந்த சட்டத்திலே முழுக்க முழுக்க நீதம் இருக்கிறது, அதில் எந்த விதமான அநியாயமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், இந்த படைப்பும் சரி, இந்த படைப்போடு சம்பந்தப்பட்ட எல்லா கட்டளைகளும் சரி, தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தானது. அவன் தான் ஆர்டர் போடணும், அல்லாஹ் தான் நீதம் செலுத்தணும், அல்லாஹ் தான் ஜட்ஜ் பண்ணணும், அல்லாஹ் தான் கைட் பண்ணணும், அல்லாஹ் தான் வழி நடத்தணும், வேற யாருக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் வத்லுமா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் லா முபத்தில லிகலிமாத்தி, அல்லாஹ்விடம் இருந்து வந்த இந்த வேதத்தை நீங்கள் ஓதுங்கள், வாசித்து பாருங்கள். லா முபத்தில லிகலிமாத்தி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சேஞ்ச் பண்றதுக்கு, மாற்றி அமைக்கிறதுக்கு யாருமே இல்ல, யாராலும் முடியாது. வலன் நஜித மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள முடியாது, அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆன் வசனத்தை நாங்கள் ஆழமாக பார்க்கிற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள், நபி அவர்களை தலைவராக ஏற்று இருக்கக்கூடிய உம்மத்தினர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்களுடைய சிந்தனைகள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே பேசியிருக்கிறது. அதே போன்று இதற்கு ஆப்போசிட், இந்த உம்மா முஹம்மதியாவுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக, யாரெல்லாம் பகைவர்களாக, தன்னுடைய உள்ளத்திலே குரோதத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் மறைத்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ இவர்களுடைய பண்புகள் என்ன, சிந்தனைகள் என்ன என்பதை பற்றி இந்த அல் குர்ஆன் தெளிவாகவே பேசியிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த உலகத்திலே எத்தனையோ சமூகங்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள், அவர்களுக்கு என்று ஒரு சமூகம் வந்து தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் இந்த உம்மா முஹம்மதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகம் இருக்கக்கூடிய சிறப்பை போன்று வேறு யாரும் கிடையாது. ஏன் இந்த சமூகத்துக்கு இப்படியான ஒரு சிறப்பு? உக்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் மட்டும்தான் தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை கொண்டு மக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், நல்லதை கொண்டு ஏவுகிறார்கள், இது சரி, இதை செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுகிறார்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், எதுவெல்லாம் பாவமோ, எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம், அது பாவம் என்று தடுத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள், விளக்குவார்கள் மக்களையும். இப்படியான ஒரு பண்பு இருப்பதனால் தான் இந்த உம்மா முஹம்மதியா மிகவும் சிறப்புக்குரியவர்கள் என்பதை இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியே பின்னால் பார்க்கக்கூடிய நேரத்திலே வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரல் லஹும், யஹூதிகளும் நஸராக்களும் இறைவனை ஈமான் கொண்டிருந்தால்,
இறைவனை உண்மையாகவே விசுவாசித்திருந்தால் லகான கைரல் லஹும், அது அவர்களுக்கு நல்லதாக சிறப்பானதாக இருந்திருக்கும். என்றாலும் மின்ஹுமுல் முஃமினூன் வ அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன், இந்த யஹூதி நஸராக்கள்ல சிலர் தான் இறைவனை சரியான முறையிலே விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள். வ அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன், அதிகமானவர்கள் ஃபாசிக், பாவிகள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்று செய்தவர்கள் என்பதை இந்த குர்ஆன் தெளிவாக குறிப்பிடுகிறது. அப்ப பார்க்கணும், உம்மா முஹம்மதியா என்று சொன்னால் யாரு, அவங்க என்ன செஞ்சால் அவர்களுக்கு நலவு இருக்கிறது, அதே போல யஹூதி நஸராக்களுடைய பண்புகள் என்ன, அதில் அதிகமானவர்கள் பாவிகள் என்பதை இந்த குர்ஆன் நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறது. லை யதுர்ரூக்கும் இல்லா அதா, இந்த குர்ஆன் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, லை யதுர்ரூக்கும் இல்லா அதா, இப்படியான பாவிகள் உங்களுக்கு எந்த ஒரு பெரும் சேதத்தையும் கெடுதியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விடவே முடியாது. இல்லா அதா, சின்னோரு நோவினை, ஒரு சிறிய நோவினையை தான் அவர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். பெரும் வேதனையோ பெரும் உங்களுக்கு ஒரு சேதத்தையோ ஏற்படுத்தி விடவே முடியாது. வை யுகாதிலூக்கும் யுவல்லூக்குமுல் அத்பார், நீங்கள் மட்டும் அவர்களோடு நின்று போராடி இருந்தால், இறைவனுடைய ஈமானோடு இறைவன் மீது தவக்குல் கொண்டு சரியான முறையிலே அவர்களோடு நின்று போராடுவீர்கள் என்று சொன்னால், புறகு முதுகு காட்டி, தன்னுடைய பெக்க காட்டிட்டு அவங்க அப்படியே விரண்டு ஓடுவாங்க. அப்படி ஒரு கோழைகள் அவர்கள். சும்மலாயும் சரூன், அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே அங்கே இல்லை, அவர்கள் உதவியை பெற்றுக் கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுடைய பண்புகளை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதிகமானவர்கள் பாவிகள். அதே போன்று நின்று போராடினால் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். இன்னைக்கு நாங்க பாக்குறோம் செய்திகள்ல என்ன நடக்குது என்று சொல்லிட்டு, நின்று போராடக்கூடிய நேரத்திலே என்ன நடக்குது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதே நேரத்திலே சும்மலாயும் சரூன், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. நாங்க ஈக்கிறோம், எங்கட பேஸ் ஈக்குது, இத்தனை சப்போர்ட்ஸ் நாங்க ஈக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஒரு பெக் போன்ஸா நிப்போம் என்று சொல்லி யாரெல்லாம் பேசினாலும் அது உதவியாகவே கன்சிடர் பண்ண இயலாது. அப்படி இருந்தும் எத்தனையோ தோல்விகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதோ பேசிய அல் குர்ஆன் வசனம் இன்று எமக்கு கண் முன்னால் நிகழ்த்தி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று துரிபத் அலைஹிமு ஸில்லத் ஐனமா சுகிஃபு, அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் இழிவை தான் விதியாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஹிஸ்டரி எடுத்து பார்க்கிற நேரத்துல எங்க போனாலும் அடி, எங்க போனாலும் அடி. யாருக்கு? யஹூதி நஸராக்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் பிறந்த இடமாக இருக்கட்டும், வாழ்ந்த இடமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் மைக்ரேட் பண்ணி போன இடமாக இருக்கட்டும், ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, போற இடமெல்லாம் கேவலம், போற இடமெல்லாம் அடி. அல்லாஹ் சொல்றான், துரிபத் அலைஹிமு ஸில்லா, அவர்களுக்கு நாங்கள் இழிவை கடமையாக்கி வைத்திருக்கிறோம். அதே போன்று இறைவன் தொடர்ந்து கூடக்கூடிய நேரத்திலே இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வ ஹப்லின் மினன் நாஸ், மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹுடைய கயிற்றை, அல்லாஹுடைய உடன்படிக்கையை யார் பின்பற்றுகிறார்களோ, மனிதர்களோடு யார் ஒன்று இருக்கிறார்களோ, இப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த இழிவு இல்லாமல் போகும். அப்படின்னு சொன்னால் இன்று வரைக்கும் கேவலப்படுத்தப்படுகிறார்கள், இன்று வரைக்கும் எல்லா நாடுகளாலும் கண்டனத்துக்கு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடனும் சரி மக்களோடும் சரி அவர்கள் ஒன்றியே போவது கிடையாது என்பதை தெளிவாகவே பார்க்கிறோமே. அப்ப போற இடமெல்லாம் அடியும் கேவலமும் இந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது, வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த இழிவை இறைவன் விதியாக்கி வைத்திருக்கிறான். அவர்களால் ஒருபோதும் வேறு ஒரு சமூகத்தோடு இணைந்து அழகாக நிம்மதியாக சகவாழ்வாக வாழ்ந்து விடவே முடியாது என்பதை அல் குர்ஆன் இங்கு தெளிவாக கூறுகிறது. எப்பொழுது அவர்கள் ஈமான் கொண்டு எல்லோரோடும் சகவாழ்வாக வாழ்வார்களோ அந்த நேரத்திலே இந்த இழிவு இல்லாமலாக்கப்படும். அதே போன்று அல்லாஹுடைய கோபமும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. எப்படி அவர்களுக்கு இழிவோ அதே போன்று அல்லாஹுடைய கோபமும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், அல்லாஹுடைய கோபத்தால் எத்தனை விடயங்கள் நடைபெறுகின்றன, பார்த்து கொண்டே இருக்கிறோம். என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன வகையான அடி விழுவுது, உண்பதற்கு குடிப்பதற்கு நீர் இல்லாமல் தத்தளிப்பதை கூட நாங்கள் பார்க்கிறோமே. அப்ப அல்லாஹுடைய கோபம் அங்க இருக்கிறதை எங்களுக்கு தெளிவாக அல் குர்ஆன் கூறுகிறது. வதுரிபத் அலைஹிமுல் மஸ்கனா, அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு ஏழ்மையையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எப்படி இழிவை கொடுத்தோமோ, எப்படி எம்முடைய கோபம் அவர்களுக்கு இருக்கிறதோ, அதே போன்று அவர்களுக்கு ஏழ்மையையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதிகமான மக்களை நாங்க பார்க்கிற நேரத்துல ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய பீப்புள், அவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் ஏனையவர்கள் எல்லாம் ஏழ்மையிலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء.
நாங்க ஏன் அவர்களுக்கு இழிவை கொடுத்தோம்? நாங்க ஏன் அவர்களுக்கு ஏழ்மையை கொடுத்தோம்? அல்லாஹ்வுடைய கோபம் ஏன் அவர்கள் மீது இருக்கிறது என்றை பார்க்கிற பொழுது ذَلِكَ بِأَنَّهُمْ يُكَفِّرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ الْأَنْبِيَاءَ அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அத்தாட்சிகளை அவர்கள் புறக்கணித்தவர்கள். அல்லாஹ் என்ன வகையான ஆதாரங்களை முன்வைத்தாலும் அதை அப்படியே மறுத்தவர்கள் அவர்கள். அதே போன்று யுகாத்திலூனல் அன்பியா, இதற்கு முன்னால் வந்த நபிமார்களை கொலை செய்தவர்களும் அவர்கள் தான். ஹிஸ்டரி எடுத்து பார்க்கிற நேரத்தில் பனு இஸ்ரவேலர்களில் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது எந்த வகையான இட்டுக்கட்டுகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அதே போன்று அவர்களில் யாரெல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள், வற்புறுத்தி இருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன், ஹதீஸ்கள், வரலாற்று நூல்களை படிப்பதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இவங்க செய்ததனால் தான் அவர்களுக்கு இப்படியான ஒரு கேவலத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். தெளிவாக அல் குர்ஆன் பேசுகிறது. ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ஏவல்களுக்கு எல்லாம் இவர்கள் என்ன செய்யறாங்க? அசௌ, மாறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். இது எல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அடிபொழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு என்ன தெரியுமா? இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன், முஃமின்களுக்கு ஒரு நல்ல விடயம் ஏற்பட்டு விட்டது, நல்லது நடைபெற்று விட்டது என்று சொன்னால் தஸுஹும், அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். முஃமின்கள் இப்படி இருக்கிறாங்களே, முஸ்லிம் நாடுகள் இப்படி இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது என்று ஒரு நல்ல விடயத்தை காண்கிற பொழுது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அப்படியான ஒரு பொறாமைக்காரர்கள், வஞ்சகத்தன்மையுடையவர்கள். வைன் துசிபுக்கும் செய்யத்துன், அதே நேரம் முஃமின்களுக்கு ஒரு மோசமான செய்தி, ஒரு கெட்டது நடைபெறக்கூடிய நேரத்திலே யஃப்ரஹூ பிஹா, அந்த கெட்டதை கொண்டு இவர்கள் சந்தோஷம் கொள்வார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். பாத்தீங்களா முஃமின்களுக்கு எப்படி அடி விழுது, முஃமின்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படி வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்கிறார்கள், போற இடத்துல எல்லாம் அடி விழுவதா என்று சொல்லி மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவருடைய பண்பு என்னவெல்லாம் பாத்தீங்க தானே? ஒன்று, கோழைகள், பயந்து ஓடுவார்கள், புறமுதுகு காட்டி ஓடுவார்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், மக்களோடு ஒன்றி வாழவே முடியாது, அவர்களுக்கு கேவலம் விதியாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் விதியாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏழ்மையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதே போன்று முஃமின்கள் மீது மிக முக்கியமாக வஞ்சகத்தையும் பொறாமையையும் அவர்கள் மனதிலே புதைத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த யஹூதி நஸராக்கள் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. இப்படி கூறிவிட்டு வைன் தஸ்பிரு வதத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் மட்டும் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சி கொள்ள வேண்டிய முறையிலே அஞ்சி நடந்தால் லா எதுர்ருக்கும் கைதுகும் ஷைஆ, அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களை எந்த ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு விடயத்தையும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியையும் நோவினையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விடவே முடியாது. அல்லாஹ் மீதான தக்குவாவும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விடயங்களில் பொறுமையும் இருந்தால் போதும், சரியாக வாழ்ந்து விடலாம் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று அன்புக்குரியவர்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அவர்களுடைய சமூகங்கள், அவர்களோடு நடந்த விடயங்கள் பற்றியும் அல் குர்ஆன் பேசி இருக்கிறது. எப்படிப்பட்ட மக்கள், இதற்கு முன்னால் நபிமார்கள் எப்படியான சிச்சுவேஷன்ஸ், எப்படியான நிலைமைகளை எல்லாம் முகம் கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் பேசுகிறது. அல் குர்ஆனிலே இறைவன் குறிப்பிடுகிற பொழுது வகஅய்யிம் மின் நபியின் காதல மஅஹு ரிப்பியூன கஸீர், நபிமார்களோடு சேர்ந்து இறை நேசர்கள், அதிகமான இறை நேசர்கள் தனது உரிமைகளுக்காக, தனது மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய உடைமைகள், உயிரை பாதுகாப்பதற்காக நின்று போராடி இருக்கிறார்கள். புறமுதுகு காட்டி யாருமே ஓடல. அப்ப நபிமார்களுடைய தோழர்கள் யாரெல்லாம் இறை விசுவாசிகளாக இருந்தார்களோ இதற்கு முன்னால் வந்த நபிமார்களோடு நின்று போராடி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போராடுகிற நேரத்திலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு அடி ஏற்பட்டு விட்டால் அது அவர்களை சஞ்சலத்துக்கு உள்ளாக்கவே இல்லை. அவர்களை அது பலவீனப்படுத்தவும் இல்லை. அவர்கள் இதன் காரணமாக எதிரிகளுடைய காலில் சென்று விழுந்து விடவும் இல்லை, நின்று போராடினார்கள். அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து, வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், யாரெல்லாம் பொறுமையோடு இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். வமா கான கௌலுஹும், இந்த நேரத்திலே, யுத்த நேரங்களிலே, இப்படி சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்திலே, பல எதிரிகளுடைய தாக்குதல்களும் அடிகளும் தன் மீது விழக்கூடிய நேரத்திலே இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வமா கான கௌலுஹும் இல்லா அன் காலு ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்களுடைய விடயங்களிலே நாங்கள் செய்த இஸ்ராஃப்கள், இதற்கு எங்களை மன்னித்து விடு, வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய கால்களை, எங்களை இந்த மார்க்கத்தில் நிலைபெறச் செய்து விடு,
ஒருபோதும் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடாதே. வன்சுர்னா அலல் கோமில் காஃபிரீன், இந்த பகைவர்களுடைய கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்துவிடு என்று இவர்கள் கூறுவார்கள். அந்த அளவுக்கு தாக்கம், அந்த அளவுக்கு அடி, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பசி பட்டினியோடு தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய நேரத்திலே, மார்க்கத்துக்காக போராடக்கூடிய நேரத்திலே இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், இஸ்ராஃப்கள், நாம செய்த இஸ்ராஃப்களை மன்னித்து விடு, இந்த மார்க்கத்தில் என்னை நிலையாக இருக்க வைத்து விடு, இந்த கூட்டங்களுக்கு எதிராக, பகைவர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்துவிடு என்று இறைவனிடம் மன்றாடி துவா கேட்பார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாப துன்யா வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা. எனவே நாங்கள் என்ன செஞ்சோம்? இவர்களுக்கு இந்த உலகத்திலும் கூலியை கொடுத்து மறுமையிலும் சிறந்த கூலியை நாங்கள் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த முஹ்சினூன்கள், நல்லவர்களை, உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்பதை இறைவன் தெளிவாக கூறுகிறான். இப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் ஹசாரா ஃபீ தாஅத்தில் குஃபார். யாரெல்லாம் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்களுக்கு வழிபடுவார்களோ, அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ, அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ, ரிக்வயர்மெண்ட்ஸ் முன்வைக்கிறாங்களோ, இதை நாங்க எடுத்துக்கொள்றோம், நாங்க அதுக்கு ஓகே, நாங்க ஒபே பண்றோம் என்று சொல்லி யாரெல்லாம் வருவாங்களோ இவர்களுக்கு ஹசாரா, நஷ்டம் தான் இருக்கிறது. யாரெல்லாம் இறைவனுக்கு வழிபடுவார்களோ, இறைவனை பின்பற்றுவார்களோ, இவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. எப்போதெல்லாம் முரண்பட்டுக் கொள்வார்களோ, எப்போதெல்லாம் அடித்துக் கொள்வார்களோ, எப்போதெல்லாம் பிணங்கிக் கொள்வார்களோ, இந்த நேரத்தில் தோல்விதான் இருக்கிறது. பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே, பொடுப்போக்காக இருக்கக்கூடிய நேரத்திலே, இறைவனுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடிய நேரத்திலும் தோல்வி இருக்கிறது. துன்யா, மறுமையை நம்பாமல், நாங்கள் மறுமையை நம்பி வந்த சமூகம் என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக யாரெல்லாம் போராடுவார்களோ இவர்களுக்கு தோல்வியே இருக்கிறது என்பதை அல் குர்ஆனிலே பல வசனங்கள் குறிப்பிடுகின்றன. அதிலே சில வசனங்களை பார்க்கிற நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் துதிஉல்லதீன கஃபரு யருத்தூகும் அலா அகாபிக்கும் ஃபதன்கலிபு காசிரீன். இந்த காஃபிர்களை, இவர்கள் உங்களுடைய குதிகால்களை அப்படியே திருப்பியவர்கள், உங்களை அப்படியே பெக்ல திருப்பி விட்டார்கள் இருக்கிறாங்களே, இவர்களை நீங்கள் பின்பற்றினால் ஃபதன்கலிபு காசிரீன், நீங்கள் மிகவும் நஷ்டவாளிகளாக, நஷ்டத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பலில்லாஹு மௌலாக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், அல்லாஹ் தான் உங்களுடைய எஜமான். வஹுவ கைருன் நாசிரீன், உதவி செய்பவர்களிலே மிகவும் சிறந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது, அவனை விட சிறந்த உதவியாளர் யாருமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே சனுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருஅப், யாரெல்லாம் இந்த குர்ஆன் வசனத்தை, மார்க்கத்தை புறக்கணித்தார்களோ, நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் காஃபிராக இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஒரு அச்சத்தை, ஒரு பதற்றத்தை நாங்கள் போடுவோம். அந்த பச்சத்தை ஏன் நாங்க அவருடைய உள்ளத்துல போடுறோம் தெரியுமா? பிமா அஷ்ரகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி, நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த வேதம் இருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்த நல்ல விடயங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி அழகான வசனங்கள் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் இவங்க என்ன செஞ்சாங்க? புறக்கணிச்சார்கள். பிமா அஷ்ரகு, அல்லாஹுக்கு இணை கற்பித்தார்கள். இதனால அவருடைய உள்ளத்துல என்ன செய்யறோம்? நாங்க ஒரு பதற்றத்தை போடுவோம். அவருடைய உள்ளம் எப்போ பதற்றத்தாக, என்சைட்டி, பதற்றத்தோடையே இருக்கும். அதே நேரம் லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா, அவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்க மாட்டோம். இவர்களுடைய கடைசி ஒதுங்கும் இடம் தெரியுமா? நரகம் தான். இந்த அநியாயக்காரர்கள் ஒதுங்கக்கூடிய இந்த நரகம் இருக்கிறது, மிக மோசமான கெட்ட ஒரு இடம் என்று சொன்னால் இதைவிட வேற எந்த இடமும் கிடையாது. உலகத்திலும் சரி, மறுமையிலும் சரி, மிக மோசமான இடம் என்று சொன்னால் இந்த அநியாயக்காரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த நரகம் தான் என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே சொல்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே இறைவன் குறிப்பிடுகிற நேரத்திலே, வலகத் ஸதககுமுல்லாஹு வஅதஹு இது தஹ்ஸூனஹும் பிஇذنி, அதே நேரம் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை அழகாகவே அவன் உண்மைப்படுத்தியிருக்கிறான், நிறைவேற்றி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக கூறி காட்டுகிறான். அதே போன்று மிக முக்கியமான ஒரு 2 செய்தி இந்த பின்னால் வரக்கூடிய குத்பாவிலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நஹல்லாஹு அஹ்லல் ஈமான் அன் தக்தீர் இஹ்வானிஹிம் வ தஹ்சீரிஹிம், முஃமின்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை பார்க்கிற நேரத்திலே அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய சகோதரனை ஏமாற்ற மாட்டார்கள், அவர்களை கேவலப்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடைபெறக்கூடிய நேரத்திலே அவர்களோடு நின்று, அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களோடு அழகான முறையிலே
நடந்து கொள்வார்கள், அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், வல் முஷாவரா அவர்களோடு எல்லா விடயங்களையும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் பல வசனங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. அவற்றை பற்றி பார்க்கிற நேரத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு கல்லதீன கஃபரு வகாலு லிஇக்வானிஹிம் இதா தரபு ஃபில் அர்தி அவ் கானு குஸ்ஸல் லவ் கானு இந்தனா. அப்ப அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் மட்டும் எங்களோடு இருந்திருந்தால், எங்கட சைடுல இருந்திருந்தால் அவர்கள் மரணித்திருப்பார்களா? மா மாத்து வமா குதிலு, அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கவும் மாட்டார்கள், அவர்கள் மரணித்திருக்கவும் மாட்டார்கள். இப்படி காஃபிர்கள் கூறி திரிகிறார்கள். எங்கட சைடுக்கு நாங்க சொல்றதை கேட்டு எங்களோடு நின்றிருந்தால் மரணித்திருப்பார்களா? இல்லையே. அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்களா? இல்லையே என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி நீங்கள் கூறவே வேண்டாம். அவர்கள் அப்படி கூறினால் கூட அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பதற்றத்தையும் ஒரு அச்சத்தையும் இறைவன் போட்டுத்தான் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். வல்லாஹு யுஹ்யி வ யுமீத் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். உயிர்ப்பிப்பதும் சரி, ஒருத்தரை மரணிக்க செய்வதும் சரி, அது அல்லாஹ்வுடைய வேலை, வேற யாரும் இல்லை. அல்லாஹ் நாடினா உயிர்ப்பிப்பான், அல்லாஹ் நாடினா மரணிப்பான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்க செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்ற செய்தியையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போன்று முஃமின்கள் என்பவர்கள் வத்தவக்குல் அலல்லாஹி வல் இஸ்தின்சாரி பிஹி, அல்லாஹ் மீது மிக ஆழமான தவக்குல் வைத்திருப்பார்கள். வல் இஸ்தின்சாரி பிஹி, கஷ்டங்களின் பொழுது அல்லாஹ்விடம் மட்டுமே உதவியை தேடுவார்கள் என்பதை பல வசனங்கள் எமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த முஃமின்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய தரப்பில் மரணித்தவர்களும் சரி, முஸ்லிம்களுடைய பகைவர்கள் காஃபிர்களுடைய தரப்பில் மரணித்தவர்களும் சரி, ரெண்டு பேரும் சமம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது, மரணிச்சிட்டாங்க, நாங்க மண்ணறைக்குள் வைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். அது அப்படியே கிடையாது. அல்லாஹுடைய பொருத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வாழ்ந்து மரணித்தவர்களும், அல்லாஹுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களும் ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கடைசி இடம் நரகம். அந்த நரகம் என்பது மிகவும் கெட்ட ஓர் இடம் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாழ்ந்து மரணித்தார்களோ, ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு பல அந்தஸ்துகள் இருக்கின்றன. வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்வதை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நற்செய்தியையும் இறைவன் கூறுகிறான். அதே போன்று அப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் இறுதியாக என்னவென்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறைவன் ஒரு வெற்றியை இந்த சமூகத்திற்கு, முஸ்லிம்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஒரு நிபந்தனையை இறைவன் முன்வைக்கிறான். அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு, நீங்க பொறுமையாக இருங்க, அதே நேரம் ஒருவருக்கொருவரும் பொறுமையாக இருங்க, அடுத்தவரையும் பொறுமையாக இருக்க செய்யுங்கள். வராபித்து, மேலும் இணைப்பாக நெருக்கமாக இருங்கள். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அப்ப 4 விஷயம். நாங்க பொறுமையாயிக்கணும், எங்களுடைய சகோதரர்களையும் பொறுமையாக இருக்க செய்ய வேண்டும், எல்லா சகோதரர்களோடும் நாங்கள் நெருக்கமாக இணைப்பாக இருக்க வேண்டும், இறைவனை அஞ்ச வேண்டும். இந்த 4 விடயத்தையும் செய்கிற பொழுது இவர்களுக்கு இறைவனுடைய வெற்றி கிடைக்கிறது. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான கருத்துக்களை கூறி ஷேக் அவர்கள் தன்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறார்கள். எனவே நாங்களும் அழகான முறையிலே இறைவனை விசுவாசம் கொண்டு பொறுமையாக இருந்து தக்குவா உடையவர்களாக இருந்து இறைவனுடைய வெற்றியை எந்நேரமும் பெற்ற ஒரு சமூகமாக மாறுவதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.